நம்ம தமிழ்நாட்டோட சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட்லைனில் ஒரு அழகான டவுன் ஒன்று இருக்குது. அந்த டவுன் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஏர்வாடி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இந்த மாதிரி ஃபேமஸான டெஸ்டினேஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த டவுன் பார்க்குறதுக்கு சைலண்ட்டாக இருந்தாலும் பல வருஷத்துக்கு முன்னாடி இதே டவுன் தான் இந்தியாவை ஸ்ரீலங்காவோடையும் அரபு நாட்டை சேர்ந்த கடல் வணிகர்களோடையும் இணைச்சி வச்சிருந்தது. அப்படிப்பட்ட இந்த டவுனுக்கு தான் நான் ஒரு வீக்கெண்ட் போயிருந்தேன். முக்கிய குறிப்பு, இந்த வீடியோவில் ஒரு சில ஃபுட்டேஜஸ் இல்லை நிறைய ஃபுட்டேஜஸ் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும். அதுக்கு காரணம் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சிருங்க. கீழக்கரை, இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அமைதியான கோஸ்டல் டவுன். ஒரு காலத்தில் இந்தியாவிலேயே குறிப்பாக இந்த ஒரு இடத்துல கிடைக்கிற முத்துக்காக மட்டுமே மிடில் ஈஸ்ட், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூடலாம் ட்ரேடிங் கனெக்ஷன்ஸ் இருந்ததுக்கான ஹிஸ்ட்ரி இருக்குது. கீழக்கரையில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாட்டிலே கட்டப்பட்ட முதல் பள்ளியான ஜும்மா மஸ்ஜித் இங்கே தான் இருக்குது. இந்த ஊருக்கு போகிற ரோடோட டெட் எண்டில் ஒரு பீச் இருக்குது. அதோட பேர் கீழக்கரை ஸ்டோன் பீச். இந்த பீச் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்னு நினைக்கிறேன். நம்ம சென்னை மெரினா பீச்சில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. இந்த ஸ்டோன் பீச்சுக்கு பக்கத்தில் கடலுக்குள்ளே ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அதோட பேர் கீழக்கரை எல் பிரிட்ஜ். இங்கே நிறைய பேர் குட்டி குட்டி தூண்டில் பயன்படுத்தி மீன் பிடிச்சிட்ருக்காங்க. கீழக்கரையில் இருக்கிற மக்கள் பெரும்பாலும் கடல் நம்பி தான் இருக்காங்க. காலையில் கப்பலில் கிளம்பி மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கே மார்க்கெட்டில் கொடுக்குறதும், திரும்ப போட் என்ஜின் ரெடி பண்ணிவிட்டு மீன் பிடிக்க கிளம்புறதும் இவங்களோட ஒரு டெய்லி ரொட்டீனாக இருக்குது. கூகுள் மேப்பில் இந்த பீச்சோட எக்ஸ்டென்ஷனை பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு இன்னொரு பீச் லொக்கேஷன் கிடச்சிது. கீழக்கரையிலேருந்து அது ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தது. கீழக்கரையில் நிறைய மயில் இருக்குது. சென்னை சிட்டியிலேருந்து வந்த எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறமா நம்ம வந்த லொக்கேஷனோட பேர் சல்லித்தோப்பு பீச். இந்த பீச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த இடத்தோட அமைப்பு தான். ஃபுல்லாக தென்னை மரம் வச்சு ஒரு அழகான கோஸ்ட்லைனில் வெயில் இருந்தாலும் வெயில் அடிக்கிறது தெரியாத மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. இந்த பீச்சில் தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்கிறதுனால இங்கே நிறைய பேர் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பீச்சில் ஆழமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கீழக்கரைக்கு பக்கத்தில் இந்த 2 பீச்சு தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை. கீழக்கரையோட கோஸ்டல் எக்ஸ்டென்ஷனில் இதை தவிர பக்கீரப்பா பீச், சேத்துக்கரை பீச், தலைத்தோப்பு பீச், கண்ணாடி வாப்பா பீச், இந்த மாதிரி இன்னும் நிறைய பீச்சஸ் இருக்குது. கீழக்கரையை சுற்றி இத்தனை பீச்சஸ் இருக்குது. ஆனால் மொத்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லன்னு பார்த்தா வெறும் 3 லைட் ஹவுஸ் தான் இருக்குது. அதில் ஒன்று கீழக்கரையில் இருக்கிற இந்த லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் இங்கே இருக்க ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. வேற என்ன, நேவிகேஷனுக்காக தானே. பட் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. கீழக்கரையில் முத்து அப்புறம் பவளப்பாறைகள் மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயமும் ஃபேமஸாக இருக்குது. கீழக்கரை கோஸ்ட்லைனுக்கு பக்கத்தில் தான் மன்னார் வளைகுடா ஸ்டார்ட் ஆகுது. இந்திய பெருங்கடலில் ஒரு சில இடங்களில் ஆழம் கம்மியாக இருக்கும். அதில் இந்த மன்னார் வளைகுடாவும் ஒன்று. இந்த அமைப்பினால தான் மன்னார் வளைகுடாவில் பவளப்பாறைகள் மாதிரி பலவிதமான கடல்வாழ் உயிரினங்களை நம்மளால் பார்க்க முடியுது. கல்ஃப் ஆஃப் மன்னாரில் நிறைய மணல் திட்டுகளும் ஆழம் குறைவான பகுதிகளும் குட்டி குட்டி ஐலாண்ட்ஸும் இருக்கிறதுனால இந்த ரீஜனில் கடலில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி பார்த்தா ராமநாதபுரம் கோஸ்ட்லைனில் இருக்கிற மீனவர்களுக்கு இந்த லைட் ஹவுஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மன்னார் வளைகுடாவில் 21 தீவுகள் இருக்குது. ஆனால் அதில் நமக்கு ஒரு தீவுக்கு மட்டும்தான் விசிட் பண்ண பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதோட பேர் குருசடை தீவு. இந்த ஐலாண்டை விசிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இடத்துல என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அந்த இடம் பாம்பன் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது கீழக்கரையிலேருந்து சுமார் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. கூகுள் மேப்பில் குருசடை ஐலாண்ட் கம்யூனிட்டி டூரிசம் அப்படின்னு சர்ச் பண்ணால் ஒரு லொக்கேஷன் காட்டும். இங்கே மார்னிங் 7 AM இருந்து 3 PM வரைக்கும் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. பட்டு முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் சீக்கிரமாக ரீச் ஆகிடுங்க. பிகாஸ் க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால போட் அவைலபிலிட்டிக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் வீக்கெண்ட்ஸில் 2 hours வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்.
மீட்டிங் டைமில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற விவேகானந்தா மெமோரியல் பார்க்கை சுற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபேமஸான பிளேசஸ்லாம் பார்த்துட்டு திரும்ப கீழக்கரைக்கு வரும்போது தான் கீழக்கரையை ஏன் சைலண்ட் கோஸ்டல் டவுன்னு சொல்கிறாங்கன்னு புரியுது. என்னோட இந்த ட்ராவலில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, கீழக்கரை டூரிசம்காக உருவான டவுன் கிடையாது. பல ஜென்ரேஷன்ஸாக இங்கே இருக்கிற மக்களும் மீனவர்களும் கடலும் கனெக்ட் ஆகி வளர்ந்த ஒரு டவுன். நிறைய பிளேசஸ் சில ட்ரெண்டிங்கான லொக்கேஷன்ஸ்னால ஃபேமஸ் ஆகியிருக்கும். ஆனால் ஒரு சில பிளேசஸ் சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த பிளேஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இருக்கும். கல்ஃப் ஆஃப் மன்னாருக்கு பக்கத்தில் இருக்கிற கீழக்கரை என்னை பொறுத்தன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான்.